ஐயோ கௌதம், இந்த போன் லாக்ல இருக்கே. ஐயோ என்ன பண்றது? அ, 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 இல்ல ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் கேக்குது. எத்தனை நம்பர் கேக்குது ஜானு? 4. 4 நம்பரா? அப்போ பைரவி அம்மா பாஸ்வேர்டை எப்பவுமே என் பர்த்டேவை தான் வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா என்னோட பர்த்டே 30/10/1994. ஆனா இது 8 டிஜிட்ஸ் வருதே. அது சரி, ஒண்ணு பண்ணு. ஃபர்ஸ்ட் இயரை மட்டும் போட்டு பாரு. சரி, 1994. ஆஹா, இல்ல கௌதம், தப்பான பாஸ்வேர்டுன்னு காட்டுது. அப்போ டேட்டையும் மந்தையும் போட்டு பாரு. இரு. ஓபன் ஆயிடுச்சு கௌதம். சூப்பர் ஜானு, சூப்பர். அந்த அந்த பைரவிய பாத்தியா? இன்னைக்கு உன் வாழ்க்கையை காலி பண்ணணும்னு பாக்குறா. ஆனா பாஸ்வேர்டு மட்டும் உன் பிறந்த நாளை வச்சிருக்கா. என்னன்னு சொல்றது? அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் பைரவி அம்மாவும் பேசின ஆடியோ இருக்கான்னு பாரு ஃபர்ஸ்ட். இரு இரு. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்ன? பேரு ஷோபனா. 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 இரு இரு. என் மருமகளை ஜெயில போடுறதுக்கு சதியா பண்ற. இந்த ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. கௌதமும் இலக்கியாவும் கோர்ட்ல இன்னைக்கு பண்ண மாதிரி அடுத்த ஹியரிங்லயும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. அந்த இலக்கியாக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கண்டிப்பா அத்த. நம்ம பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் ஷோபனா, இளநீ கடைக்காரன் ஆறுமுகம்னு நிறைய நல்லவங்க இருக்காங்க. இனி அந்த இலக்கியாவால தப்பிக்கவே முடியாது. கௌதம், இருக்கு. ஷோபனான பேர் இருக்கு. அவங்களா தான் இருக்கும். அந்த நம்பருக்கு ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்காங்களா? உங்க 2 பேரும் பேசின கால் ஏதாவது ரெக்கார்டா இருக்கான்னு பாரு. இரு, நான் செக் பண்ணி பாக்குறேன். என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன தைரியம் இருந்தா ஏன் பிள்ளைங்களை சந்தேகப்படுவாங்க? இதுக்காகவே அவங்கள ஜெயில போடணும். இதே வேகத்தோட ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இரு. ஆண்டி, அவங்க கார்த்திகே டென்ஷன் பண்ணிட்டாங்க. நான் விட்டாலும் கார்த்திக் விட மாட்டாரு. மெசேஜ் இருக்கு. என்ன ஜானு, கிடைச்சதா இல்லையா? இரு, பாத்துட்டு இருக்கேன். இருக்கு. ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. ஆமா, பைரவி அனுப்பியிருக்கா. அத கொஞ்சம் ப்ளே பண்ணு. இரு. போனை கிட்ட வச்சு ப்ளே பண்ணு. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் பைரவி பேசுறேன். எங்களுக்கு இலக்கியா வெளியே வரவே கூடாது. அவ வெளியே வந்தா அவகிட்ட இருந்து கௌதம பிரிக்க முடியாது. அடி பாவி. அதுக்காக தான் மயக்க மருந்த கொடுத்த பிரச்சனைய கர்ப்பத்தை கலைக்க ட்ரை பண்ண கேஸா இலக்கியா மேல போட்டுரும். அந்த ஆறுமுகத்தை பொய் சாட்சியா ரெடி பண்ணிருக்கோம். ஐயோ, உங்களுக்கு கொடுத்த 10 லட்சம் பத்தாதுன்னா சொல்லுங்க, இன்னும் கூட தரேன். 10 லட்சம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து இலக்கியா மிஸ் ஆகவே கூடாது. சூப்பர் ஜானு, செம்மையான எவிடன்ஸ் மாட்டிருக்கு. சொல்லுங்க சார். ஆடிட்டருக்கு கால் பண்ணேன், ரீச் ஆகல. அப்படியா? வேற ஏதாவது நம்பர் இருக்கா? சரி, நான் கேட்டு பார்க்கிறேன். அத்த, மேனேஜர் கால் பண்ணாரு. ஆடிட்டருக்கு ஃபோன் போலியா? ஆல்டர்னேட் நம்பர் ஏதாவது இருக்கா? இருக்கே, கொஞ்சம் கொடுக்குறீங்களா? மொபைல்ல இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். சரி. கார்த்திக், அந்த தண்ணி எடுங்க. ஆமா, நீ சந்தோஷப்படு. ஆனா என் மருமகளை ஜெயில போடுறதுக்கு இப்படி ஒரு சதி பண்ணிருக்காங்களேன்னு எனக்கு வேதனையா இருக்குடா.
சலுகைகளுடன் let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.